இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேறு என்ன டென் கமிங் டே நடந்திருக்கும் அண்ட் நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட கேம்பை ஜாயின் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னும் சில பிளேயர்ஸ்லாம் வர வேண்டியது இருக்குது. அதெல்லாம் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப்மே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ கிளிக் தேடிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஆஸ் ஆல்வேஸ் ரசல் ராதாகிருஷ்ணன் தான் ஃபர்ஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருந்தாரு. 18th February ஜாயின் பண்ணியிருந்தாரு. நம்ம கொஞ்சம் நாட்கள் முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம சிஎஸ்கே. ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருந்தாரு. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட மேனேஜர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டிங் கோச் ராஜீவ் குமார் ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஸோ எஸ் நம்ம சுரேஷ் ரெய்னா வந்து ஃபீல்டிங் கோச்சாக இருக்க போறாரான்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ராஜீவ் குமார் தான் ஃபீல்டிங் கோச்சாக கண்டினியூ பண்ண போறாரு. நம்மளுமே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் இவர் தான் வந்து மோஸ்ட்லி IPL 25 இருப்பார். ரெய்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. தென் நம்மளோட ஃபிசியோதெரபிஸ்ட் டாமி சிம்செக் அண்ட் நம்மளோட ட்ரெயினர் கிரெகரி கிங்குமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கலீல் கான். ஸோ இவர் நம்மளோட மாஸ்டர். இப்போதைக்கு சப்போர்ட் ஸ்டாஃப்லேருந்து இவங்கள தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளி இன்னைக்கு ப்ராக்டிஸ் செஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் செஷன். ஸோ இதில் வந்து இப்போதைக்கு இவங்களாம் தான் வந்து சப்போர்ட் ஸ்டாஃபாக இருக்காங்க. நம்மளோட ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், நம்மளோட பேட்டிங் கோச் மைக் அசி, நம்மளோட அசிஸ்டன்ட் பவுலிங் கோச் ஸ்ரீதரன் ஸ்ரீராம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பாருங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாயின் பண்ணணும். அண்ட் நம்மளோட எரிக் சைமன்ஸ் பவுலிங் கன்சல்டன்ட் அவருமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும். ஸோ இவங்களாம் தான் இப்போதைக்கு ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குது சப்போர்ட் ஸ்டாஃபில். மற்றபடி எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நான் யாரையாவது மறந்துட்டேன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிருங்க. பிளேயர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷேக் ரஷீத் நம்மளோட அன்கேப் பிளேயர் ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஸோ 2023 சிஎஸ்கே பிக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவரோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட கண்டினியூ ஆகிட்டு வருது. ஸோ 2025 பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கேயோட கேம்பை வந்து ஃபர்ஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்மளோட நியூ சூப்பர் கிங் வன்ஷ் பேடி ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஆஃப்டர் தி ஆக்ஷன் நம்ம வந்து இவரை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ சூப்பரான ஒரு டேலண்டட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் வன்ஷ் பேடி. அண்ட் நிறைய விஷயங்களை பற்றி அந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அவரோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்சஸ் அண்ட் அவர் ப்ளே பண்ண டீம்ஸ் அதெல்லாம் பற்றி பேசியிருப்போம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கலீல் அஹமத் ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு ஒன் ஆஃப் த மெயின் இந்தியன் பேசர்ஸாக வந்து கலீல் அஹமத் டெஃபினெட்லி இருப்பார். ஸோ சிஎஸ்கேக்கு நியூ பாலில் வந்து செம எஃபெக்டிவாக இருக்க போகிறாரு. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காரு. லெட்ஸ் சி ப்ராக்டிஸ் செஷனில் வந்து அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, அவரோட சில கிளிப்பிங்ஸ்லாம் கிடச்சதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் செஷன்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக அவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இதனால தான் நம்மளோட நியூ சூப்பர் கிங் கமலேஷ் நாகர்கோட்டி தான் அரைவ் ஆகியிருப்பாரு. ஸோ நாகர்கோட்டியோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸஸ்மே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். விஜய் ஹசார் ட்ராஃபியில் ப்ளே பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுக்கு முன்னாடி சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபிலுமே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்காக ப்ளே பண்ணியிருப்பாரு. 25 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ ப்ராப்ளி ஒரு 1 or 2 years டவுன் த லைனில் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பராக எஃபெக்டிவான ஒரு பேசராக வந்து கமலேஷ் மாறுவார். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நம்ம சிஎஸ்கேக்காக தனி மனிதராக 2022 போராடின முகேஷ் சௌத்ரி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதை விட பெட்டர் இன்ட்ரோ முகேஷ் சௌத்ரிக்கு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராமகிருஷ்ணா கோஷ் நம்மளோட நியூ சூப்பர் கிங் அவருமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஸோ மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், ருத்துவோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருந்தாரு. தென் ஃபைனலாக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் நம்மளோட கேப்டன் ருத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அன்புடனில் வந்து லேண்ட் ஆகியிருக்காரு. ஸோ நேற்று டோட்டலாக டியூஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7 players ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5 சப்போர்ட் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இவங்களாம் தான் வந்து சிஎஸ்கேயோட கேம்பை வந்து அரைவ் ஆகியிருக்காங்க. நம்மளோட தலை தோனி வந்து நேத்திக்கே வந்து அரைவ் ஆகிட்டார் அப்படின்னு ட்விட்டரில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவர் வந்து நேத்திக்கு அரைவ் ஆகலை. அவர் வந்து மும்பைலேருந்தே கிளம்பல, இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ கண்டிப்பாக வந்து இன்னைக்கு நைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி இன்னைக்கு வெட்னஸ்டே ஆல்மோஸ்ட் எல்லா இந்தியன் பிளேயர்ஸுமே அரைவ் ஆகிடுவாங்க. அன்லஸ் ஆர் அதர்வைஸ் அவங்களுக்கு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வர முடியாது. அவங்களாம் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் இன்னைக்கு வெட்னஸ்டே யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்மளோட அஸ்வின் கண்டிப்பாக வருவார், தீபக் ஹுட்டா, விஜய் சங்கர் அண்ட் நம்மளோட அன்ஷுல் கம்போஜ், குர்ஜப்னீத் சிங், ஆண்ட்ரி சிதார்த் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட தலை தோனி அஃப்கோர்ஸ் அவர் இன்னைக்கு கண்டிப்பாக அரைவ் ஆகிடுவார். நோ டவுட்ஸ் அபவுட் தட். இப்போதைக்கு யாரெல்லாம் கமிட்மெண்ட்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம சிவம் டே வந்து 2nd March அப்புறமா அவர் வந்து ப்ராக்டிஸ் கேம்பை ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட சிடி ஸ்குவாடோட நான் டிராவலிங் ரிசர்வ்ஸில் அவர் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ அதாவது இன்கேஸ் யாருக்காவது இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா அவர் வந்து துபாய்க்கு போவார் டு பிளே த மேட்ச். பட் இப்போதைக்கு வந்து யாருக்கும் இன்ஜுரி ஆகலை. ஸோ இந்தியா vs நியூசிலாந்து மேட்ச் வந்து ஓவர் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிவம் டேவி வந்து நம்ம சிஎஸ்கே கேம்பை வந்து ஜாயின் பண்ணிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ராகுல் திரிபாதி, ஸ்ரேயஸ் கோபால் பார்த்தீங்கன்னா டிஒய் பாட்டில் T20 கப் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ளே பண்ணிட்டு வராங்க. நம்மளோட ராகுல் திரிபாதி தொடர்ந்து 2 matches பார்த்தீங்கன்னா டக் ஆயிருக்காரு. அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸஸ் ரீசெண்ட் டைமில் ரொம்ப புவராகவுமே இருந்திருக்கு. முடிஞ்சால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அவரை பற்றியுமே பேசிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ரவீந்திர ஜடேஜா அஃப்கோர்ஸ் அவர் வந்து சிடி ஸ்குவாடில் இருக்கிறதுனால இந்த 4 players இப்போதைக்கு வந்து சிஎஸ்கே கேம்பை ஜாயின் பண்ண மாட்டாங்க. நம்ம 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 players வந்து சிடி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மீதி 2 பேர் மதிஷா பத்திரனா, சாம் கரன் இவங்க 2 பேர் தான் கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கேம்பை இப்போதைக்கு ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. அவங்க எப்போ ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணலாம். அண்ட் நம்ம தலை தோனியோட அரைவலுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக அது வந்து சிறப்பான தரமான சம்பவமாக இருக்க போகுது. ஸோ ப்ராப்ளி இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சா நம்ம வந்து ஆஃப்டர் எவ்ரி பிளேஸ் அரைவல் நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பீஷியஸ் பை.